இல்லை, எல்லாருக்கும் உள்ள உரிமை நடிகர் விஜய்க்கும் உண்டு. அதை நம்ம வரவேற்கிறோம், அதை நம்ம விமர்சனம் பண்ணலை. அந்த உரிமை அஜித் வரல, ரஜினிகாந்தும் களத்துக்குள்ளே இல்லை. அஜித் நாளைக்கு வர்றதா நினச்சாலும் அந்த உரிமை அவருக்கு உண்டு. அதை வன்மம்னு சொல்லக்கூடாது. விஜய்க்கு செய்தி தொடர்பாளர்கள், விஜய்க்கு ஆலோசகர்கள், அதுதான் நம்ம அவங்க மேலே நமக்கு ஒரு வருத்தம் தான் சொன்ன தவிர மற்றபடி நம்ம எது நடக்குமோ எது உண்மையோ அதை நம்ம என்னைக்குமே பேச தேங்க. விஜய் மைக்கை போட்டு விளம்பரம் போட்டதும் விஜய் சபார்டினேட்டாக பிரைமரியான்னு அவருக்கு ஆலோசகர்களுக்கும் அது புரியல, செய்தி தொடர்பாளருக்கும் புரியலை. அதனால் அவங்க பேசாமல் தான் இருக்கணும். நீங்கள் விஜய்க்கும் எஸ் சந்திரசேகரன்கிட்டே நாம் கேட்டதான், உங்கள் மகன் பிரைமரி போல்ஸா சபார்டினேட் போல்ஸா பொசிஷன் பண்ணுங்கன்னு தான். நம்ம ரஜினி வரல, அவர் பிரைமரி போல்ஸாக தான் தன்னை பொசிஷன் பண்ணார். பட் இன்னைக்கு அவர் இல்லை அரசியல் இல்லை, அவர் இல்லை, அஜித் இல்லை. நம்ம அதையா போட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும். இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றாரு. பட் நீங்கள் என்ன ஃபோல்ஸாக வர்றீங்க? விஜயகாந்த் கமல்ஹாசன் மாதிரி பிரைமரி ஃபோல்ஸாக வரீங்களா? சிவாஜி சம்பத் மாதிரி சபார்டினேட் ஃபோல்ஸாக வரீங்களாங்கிறதான் இப்போ விஜய்க்கு முன்னாடி உள்ள கேள்வி. அதுக்கு விஜய் இன்னும் விடை சொல்லலை. படத்தை இன்டெரக்டாக போட்டு விளம்பரம் போடும்போது அது ஒரு சபார்டினேட் ஃபோல்ஸுக்குள்ள ஒரு தன்மை தான் அதில் இருக்குது. கோட் படத்துக்கு லாபம். உலகளாவிய தமிழர்கள் மத்தியில் பிரபாகரன், சீமான், அது லாபம். இந்திய தமிழர்கள் மத்தியில் பிரபாகரன், சீமான் லாபம். தமிழர்கள் மத்தியில் சீமான் 30 லட்சம் ஓட்டு எடுத்து தன் சொந்த பலத்தில் எடுத்தவர். எடப்பாடிக்கு அந்த பலம் இல்லை. எடப்பாடி ரெட்டையிலையும் 62 எம்எல்ஏயும் தங்கமணி வேலுமணியையும் இவர் ஜெயக்குமார், சிவி சண்முகத்தையும் இந்த மாதிரி இவங்களை செங்கோட்டையனையும் நம்பி நிற்கக்கூடிய ஒரு தலைவர்னு சொல்லும்போது சீமானுக்குள்ள அந்த வேல்யூ எடப்பாடிக்கு இல்லாதனால்தான் சீமானை நம்பி அந்த விளம்பரத்தை போட்டு கோட் படத்துக்கு ஒரு மார்க்கெட்டிங்க்கு ஒரு ப்ளஸ்ஸை தேடிக்கிட்டார். இது எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயம். களத்தில் இருக்கக்கூடிய அஜித் தரப்பு, சிவகார்த்திகேயன் தரப்பு, இந்த மாதிரி நடிகர் தரப்புகளுக்கு சோழியம் குடிமி சும்மா ஆடாது. மைக்கு விளம்பரம் போடுறாருன்னா கோட்டுக்கு வசூல ஈழத்தமிழர்கள் மத்தியில் உலகம் ஃபுல்லாட்டும், இங்கேருந்து மைக்ரேட் ஆன தமிழர்கள் மத்தியில் இந்தியா ஃபுல்லாட்டும், தமிழ்நாட்டில் நாம் தமிழர் சீமானுக்கு ஆதரவாளர்கள் வலைவழி எல்லாம் நிறைய நடத்துறது மத்தியில் தனக்கு ஒரு ஆதரவை தேடிக்கிறாருங்கிறது தெள்ள தெளிவாகவே தெரியும். இதில் 214 பொண்ணு விஜய் பொசிஷன் பண்ணிட்டாருன்னா விஜய் பிரைமரி போல்ஸ்ன்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். நமக்கு அதில் எந்த தேக்கமும் கிடையாது. அவர் பேரை ட்விட்டரில் போட்டார், இப்போ பதிவுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதில் தமிழக வெற்றி கழகம் ஜோசப் விஜய்னு தான் கொடுத்துருக்காரு. அது ஆனஸ்டி, அதை நான் பாராட்டுறேன். அது ராமகோபால் ரஞ்சி அதை சொல்லும்போது கூட நான் அன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாக தான் நான் இருந்தேங்கிறது, நியாயத்துக்கு பக்கம் நம்ம இருப்போங்கிறதும், கலைக்கு அதெல்லாம் தேவையில்லைங்கிறத விஜய்க்கே தெரியும். அந்த விஷயம்தான் முன்னொரு காலகட்டத்தில். இப்போ ஜோசப் விஜய் தான் கொடுத்துருக்கிறாரு. இவர் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கழகம், தமிழக வெற்றி கழகம், அதுவும் டிவிகே, இதுவும் டிவிகே. அப்போ தேர்தல் ஆணையம் டிவிகே ஜேவின்னு இதை கொடுத்துட்டாங்கன்னா அந்த குழப்பம் வராமல் இருக்கும்னு நான் கருதுறேன். அவங்க அப்ஜெக்ஷனுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. பட் அவர் 214 இப்போ சொன்னால் விஜய் பிரைமரி ஃபோர்ஸ் நம்ம அக்செப்ட் பண்ணி அதை கமல்ஹாசன் 39 கிட்ட நின்னாரு, விஜயகாந்த் 214 நின்னாரு. சீமான் அன்னைக்கு ஒரு துணை நடிகராக இருந்தாலும் கூட 214 கேண்டிடேட் போட்டு நான் பிரைமரி ஃபோர்ஸ் தான்னு இவங்கெல்லாம் தங்களை நிரூபித்தாங்க. கலைஞர் கூட கூட்டணி வச்சு தான் அவர் வந்தார். சிவாஜி கணேசன் சபார்டினேட் ஃபோர்ஸ் தான், சம்பத் சபார்டினேட் ஃபோர்ஸ் தான். இப்படி பல ஃபோர்ஸஸ் வரும்போது விஜய் என்ன கேட்டகரிங்கிறத அவரோட செய்தி தொடர்பாளருக்கும் அரசியல் ஆலோசகர்களுக்கும் அதில் ஒரு தெளிவில்லை. விஜய் தான் அதை தெளிவுபடுத்தணும். திடீர்னு அவர் போல்டா 214 போடுறோன்னு சொன்னால் தென் பிரைமரி ஃபோர்ஸு. அது இல்லாமல் சீமானை ஆதரிக்கிறான் மாதிரி பண்ணுனா சபார்டினேட் ஃபோர்ஸ். தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாநாடு அப்படிங்கிறது எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க, கூடிய விரைவில் பார்க்கலாம் அப்படின்னு செய்தி வெளியாகுது. ஸோ அந்த மாநாட்டுக்கு அப்புறம் நம்ம முடிவு பண்ணலாமா? விஜய் என்ன மாநாடு நல்ல கூட்டம் இருக்கும், விஜய் கிரௌட் புல்லர். நீங்கள் அல்லு அர்ஜுனுக்கு கூட்டத்தை பார்த்தீங்களா? ஆந்திராவில் பவன் கல்யாண் 7% எடுத்தவருக்குள்ள கூட்டத்தை பார்த்தீங்களா? எழுச்சிய அங்கே ஜாதியும் இருக்கு, விஜய்க்கு ஜாதி இல்லை, பொதுத்தளத்துக்குள்ளே நல்ல கூட்டம் வரும், அதில் சந்தேகம் இல்லை. அந்த மாநாட்டில் என்ன மெசேஜ் கொடுக்க போறார்? இப்போ நீங்கள் எப்படி கட்டமைக்கிறீங்க? நான் 214 பண்ணி கட்டமைக்கிறீங்களா? ஏன் பாப்புலாரிட்டிக்கு கொஞ்சம் ஒரு சீட்டு தருவாங்க, அதை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு எல்லாரும் தாரணி கட்டமைக்கிறீங்களா? அந்த தெளிவே இல்லாமலே தேர்தல் வரைக்கும் கொண்டு போகணும், கடைசியில போய் பேசிக்கலாம் அப்படின்னு கொண்டு போனா அது அவருக்கு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா நல்ல விஷயமா இருக்காது. நம்ம போன்றவர்களை அதை பாயிண்ட் டு த கோர் நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம். அதுதான் அவருக்கு சிக்கலாது. மற்றவங்க பொதுப்படையா பார்த்துட்டு போனாங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி விஜய்னு பேசிட்டே போவாங்க. நம்ம எம்ஜிஆர் மாதிரி இல்லை, கமல்
விஜயகாந்த் கூட தான் கம்பேர் பண்ண முடியும். ம். அதுலேயும் வித்தியாசம் இருக்குது. கமல் வந்து எந்த இன்கன்சிஸ்டன்சி கிடையாது. விஜயகாந்துக்கு கன்சிஸ்டன்சியே இருந்தது. ம். எம்ஜிஆர் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. இது 3 இலக்கத்தில் போன சரத்குமார் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. ம். அவங்க இன்னொருத்தரை தலைவராக ஏற்றுக்கிட்டு உள்ள அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவங்க. இவர் நடிகராட்டு வர்றது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள விஜயகாந்தும் கமல்ஹாசன் தான். அதுதான் கம்பாரிசன்கிறத நம்ம முன்வைக்கிறோம். அதுலேயும் இவங்களுக்கு பாதையும் விஜய்க்கு பாதைன்னு சொன்னால் விஜய்க்கு இவங்களோட ரசிகர் பலம் அதிகம். பட் இவங்களுக்கு கிரெடிபிலிட்டி அதிகங்கிறதும் நிறைய எக்ஸாம்பிள் நம்மளால் சொல்ல முடியும். இப்பவும் விஜயகாந்த் வரும்போதே ஓரளவு நெருங்கும் போது 80 சீட்டு ஜெயலலிதாட்ட கேட்டவர் நெருங்கும் போது 214 தான் சொல்லிட்டார். இது வைகோவுக்கு 35 கொடுத்ததும். கமல்ஹாசன் நானும் ரஜினிகாந்தும் சேர்ந்தார்னா ரஜினி வந்தாருன்னா தன்னை திமுக போன்ற கட்சிகள் பயன்படுத்துமுங்கிற எண்ண ஓட்டம் கூட அவருக்கு இருந்திருக்கலாம். பட் நெருங்கும் போது அவரும் இந்த டிவி பெட்டியெல்லாம் உடைச்சிக்கிட்டு திமுக அண்ணா திமுக மாற்றுன்னு சொல்லிட்டாரு. விஜய் ஓரளவு குழப்பத்தில் விஜயகாந்த் கமல்ஹாசன் இருக்கும்போது யாரும் எக்ஸ்போஸ் பண்ணலை. ஆனால் இப்போ வந்து விஜய் குழப்பத்தில் இருக்காருங்கிறத ஊடகங்களும் இன்னைக்கு வெப் டிவியும் பெருசாக வந்ததுனால இவர் எதை நோக்கி போகிறாரு, சபார்டினேட்டா பிரைமரியா என்ன சொல்ல வராருங்கிறத ஊடகங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அவர் தான் அதில் ஹி ஹாஸ் டு டேக் ஏ கால். என்ன முடிவு விஜய் எடுக்கிறாருன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.